Hi friends, welcome to Chennai food. பூண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அது நம்மளுடைய சமையல்ல நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த பூண்டு மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் ரொம்ப சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவையான பூண்டு ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் பூண்டு எடுத்துகிட்டு அந்த பூண்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 300 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 1/2 கிலோ பூண்டு சுத்தம் பண்ணால் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா இது 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப கருக வதக்க வேண்டாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேங்க. நல்ல வாசனை கமகமன்னு வருது. பூண்டும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம். ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நார் எல்லாத்தையுமே நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை நம்ம சின்ன துண்டுகளாக இந்த பூண்டில் பிச்சு போட்டுக்கலாம். இந்த பூண்டோட அந்த புளியும் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. புளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பூண்டு வதக்கின அந்த சூட்லேயே அந்த புளி நல்லா வதங்கிடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா ஆற விட்டுடுங்க. வதக்கி ஆற வச்ச பூண்டு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். பூண்டை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பூண்டு ஊறுகாய் தொக்கு செய்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திரியாக இருக்கணும் இல்லை திப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு வதக்கின அந்த பேனையே நான் மறுபடியும் சூடுபடுத்தியிருக்கேங்க. ஏன்னா அந்த பேனில் எண்ணெய் இருக்குது. அதனால் அதுலேயே நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 150 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறது ஊறுகாய் கெட்டு போகாமலும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கடுகு பெருங்காயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமாக அலசிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரியணும். அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரம் பூஞ்சையும் பிடிக்காது, கெட்டும் போகாது. அதனால் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா மொளன்னு பொரியணும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு விழுது அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பூண்டு வதக்கிட்டு தான் செய்கிறோம். இருந்தாலும் எண்ணெயில் நல்லா இது கொஞ்சம் வதங்கணும். ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம அரைச்ச அந்த பூண்டு விழுது பாருங்கள், எண்ணெயில் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. மனம் நல்லா அவ்வளவு சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ நாம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். உங்களோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 4வது டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். ஊறுகாய்க்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப கரிச்சிடக்கூடாது. இதில் நாம் கடுகு வெந்தயம் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. வெறும் வெந்தய பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். அதுவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கசப்பு அதிகமாக தெரியும். ஏன்னா பூண்டு ஊறுகாய்க்கு வெந்தயம் குறைவாக தான் சேர்க்கணும். வறுத்து அரைச்ச வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்ருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஊறுகானாலே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக தான் இருக்கணும். அதே மாதிரி உப்பு காரமும் தூக்கலாக தான் இருக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம அப்படியே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. ஏன்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஊறுகாயில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும் பொழுது இன்னும் டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். பூண்டு விலை குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டோட விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் ஊறுகாய் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெளியே வச்சு சாப்பிட்டாலும் 6 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம பூண்டை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் வதக்கிட்டு செய்கிறோம். ரொம்ப பக்குவமாகவே செய்கிறோம்.
உப்பு காரம் புளிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பூண்டு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு நம்மளால் சைடிஷ் பண்ண முடியல, சட்டுன்னு ரெடி பண்ண முடியலன்னா இந்த ஊறுகாயை கொஞ்சம் வச்சு சாப்பிட்றலாங்க. ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிறது பூண்டு ஊறுகாய் தொக்கு, அதனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாத்துக்குமே செட் ஆகும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு பயன்படுத்தி ரொம்பவே சுவையான பூண்டு ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாயும் கெடாமல் நம்ம தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு வரலாம். அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால தினந்தோறும் துளி வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.